தி ஜங்கிள் அட்வென்ச்சர். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரத்தில் சாம் மற்றும் டாம் என்ற 2 சாகச பள்ளிச் சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் பள்ளி முழுவதும் ஆர்வம் மற்றும் அச்சமின்மைக்காக அறியப்பட்டனர், எப்போதும் புதிய சிலிர்ப்புகளையும் சவால்களையும் தேடுகிறார்கள். ஒரு மதியம் பள்ளி இடைவேளையின் போது சாமும் டாமும் தங்கள் நகரத்தின் எல்லையில் இருக்கும் மர்மமான காட்டுக்குள் சாகச பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். பழைய நூலக புத்தகத்தில் கண்டெடுக்கப்பட்ட வரைபடத்தை கையில் ஏந்தியபடி நரம்புகளில் உற்சாகத்துடன் அவர்கள் புறப்பட்டனர். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் செல்லும்போது நாகரிகத்தின் ஓசைகள் மறைந்துவிட்டன, அதற்கு பதிலாக இலைகளின் சலசலப்பு மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் அழைப்புகள். அந்தச் சிறுவர்கள் தம்மைச் சூழ்ந்திருந்த உயரமான மரங்களையும் துடிப்பான பூக்களையும் கண்டு வியந்தனர், தொலைதூர தேசத்தில் ஆய்வாளர்களைப் போல உணர்ந்தனர். அவர்கள் வழியில் தடைகளை எதிர்கொண்டனர். அவர்கள் தங்கள் தற்காலிக தெப்பத்தை பயன்படுத்தி ஒரு வேகமான நதியை கடக்க வேண்டியிருந்தது, மேலும் செங்குத்தான மலையில் அவர்கள் கொடிகளால் வடிவமைக்கப்பட்ட கயிறுகளால் ஏற வேண்டியிருந்தது. ஒவ்வொரு சவாலும் முன்னோக்கி தள்ளுவதற்கும் முன்னால் இருப்பதைக் கண்டுபிடிப்பதற்கும் அவர்களின் உறுதியை மட்டுமே தூண்டியது. அடர்ந்த கீழ்க்காடு வழியாக பல மணிநேரம் மலையேற்றத்திற்குப் பிறகு ஒரு கம்பீரமான நீர்வீழ்ச்சி ஒரு படிகுதெளிவான குளத்தில் விழும் இடத்தில் அவர்கள் தடுமாறினர். அந்தக் காட்சி அவர்களின் மூச்சை இழுத்துச் சென்றது, மேலும் குளிர்ந்த நீரில் புத்துணர்ச்சியூட்டும் நீராடுவதற்கான சோதனையை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியதும் காட்டின் மீது ஒரு தங்க நிறத்தை வீச சாம் மற்றும் டாம் வீட்டிற்கு திரும்புவதற்கான நேரம் இது என்பதை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் சிலிர்ப்பூட்டும் சந்திப்புகளை விவரித்து, மேலும் சாகசங்களுக்கு ஒரு நாள் திரும்பி வருவோம் என்று ஒருவருக்கொருவர் உறுதியளித்து தங்கள் அடிகளைத் திரும்பப் பெற்றனர். அன்றிரவு அவர்கள் படுக்கையில் படுத்திருந்தபோது அவர்களின் மனங்கள் காட்டின் உருவங்களால் நிரம்பியிருந்தன, மேலும் அவர்களின் இதயங்கள் அன்றைய தப்பிப்பதில் இருந்து இன்னும் ஓடுகின்றன. சாம் மற்றும் டாம் அவர்கள் பகிரப்பட்ட சாகசத்தின் மூலம் தங்கள் நட்பு வலுவாக வளர்ந்ததை அறிந்தனர். அவர்கள் தைரியம், குழுப்பணி மற்றும் இயற்கையின் அழகு பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டனர், அதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் எடுத்துச் சென்றனர். அதனால் சாம் மற்றும் டாமின் காடுகளின் சாகசத்தின் கதை அவர்களின் சிறிய நகரத்தில் ஒரு புராணக் கதையாக மாறியது, மற்ற குழந்தைகளை பெரிய கனவு காணவும் அவர்களைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆராயவும் தூண்டியது. காட்டின் இதயத்திற்குள் நுழைய துணிந்த 2 துணிச்சலான பள்ளி சிறுவர்களைப் போலவே